Hi friends, welcome to my channel. Today topic வந்து ஹோமோனிம்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோமோனிம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க ஹோமோஃபோனிக்ஸ் ஹோமோனிமிக்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சேம் ப்ரொனவுன்சியேஷனும் டிஃப்ரெண்ட் மீனிங் ஸ்பெல்லிங் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஃபோனிக்ஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, சி இருக்கு, ரெண்டுமே சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட், இதோட மீனிங்கும் டிஃப்ரெண்ட். சீனா பாக்குறது, இது வந்து கடல். இங்க பாருங்க ஹோமோனிமிஸ் நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக். இது வந்து எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் இங்கிலீஷ் டாபிக்ல வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுல வரும். இதுல பாருங்க சேம் ப்ரொனவுன்சியேஷன் ஸ்பெல்லிங், ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேம் ப்ரொனவுன்சியேஷனும் ஸ்பெல்லிங்கும் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்க, ரைட்ன்றது வந்து ஒரு டைரக்ஷன், இன்னொன்னு வந்து இது கரெக்ட்ன்றதையும் நம்ம வந்து ரைட்னு தான் சொல்லுவோம். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இப்ப பாருங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹோமோனிமிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். த பேண்டேஜ் வாஸ் ஓன்ட் அரௌண்ட் த ஓண்ட். இந்த ஓண்டு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கு ப்ரொனவுன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா மீனிங் வந்து டிஃப்ரெண்ட். இந்த ஓண்டுக்கு வந்து புண்ணு, இந்த ஓண்டு வந்து விண்டோட பாஸ்ட் தான் வந்து இதுல ஓண்டு, இது வந்து சுற்றுதல். த பேண்டேஜ் வாஸ் ஓன்ட் அரௌண்ட் த ஓண்ட். பேண்டேஜ் வந்து புண்ணு மேல சுத்துறாங்க, அதுதான் வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ட்னா சட்டம், ஆக்ட்னா செயல். திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். இந்த சட்டம் பார்லிமெண்ட்ல நிறைவேறியது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, த கைண்ட் ஆஃப் ஆக்ட் வில் பி அட்மிட்டட். ஒரு வகையான செயல், இந்த செயல் வந்து அட்மிட்டட்னா நிறைவேறிச்சு, அந்த மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட மீனிங், அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பேங்க்னா வங்கி, இன்னொரு பேங்க் வந்து கரை. ஹர் ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் எ பேங்க். அவங்க அப்பா வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. இன்னொன்னு பாரு, த தாஜ்மஹால் இஸ் ஆன் த பேங்க் ஆஃப் யமுனா. தாஜ்மஹால் யமுனை கங்கை கரையில இருக்கு, யமுனை கடற்கரையில இருக்கு, அதான் அர்த்தம், நதி கரையில இருக்கு. பியர் 2 ஸ்பெல்லிங் ஒண்ணு, மீனிங் பாருங்க. கரடி, இதுக்கு வந்து தாங்கு. எ பியர் ஈட்ஸ் டொபாக்கோ. பியர் வந்து டபாக்கோவை வந்து சாப்பிடுது. இன்னொன்று, நோ ஒன் கேன் பியர் சச் எ கிரேட் இன்சல்ட். யாராலையுமே வந்து இந்த இன்சல்ட்டை தாங்க முடியாது, இந்த பியருக்கு வந்து தாங்க முடியாது, அதுதான் வந்து மீனிங். இங்க பாருங்க, போ ஃபர்ஸ்ட் போக்கு வந்து வில்லு, செகண்ட் போக்கு வந்து தலைவணங்கு. ராமா கேவ் எ போ டு லக்ஷ்மணன். ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு போ கொடுத்தாங்க, வில்லு கொடுத்தாங்க அப்படி சொல்றாங்க. வி மஸ்ட் போ டு த ஆல்மைட்லி. ஆல்மைட்லினா வந்து வல்லவர்கள், வி மஸ்ட் வல்லவர்களுக்கு தலை வணங்கணும் அப்படின்றதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, பாக்ஸ்னா பெட்டி, இன்னொரு பாக்ஸ் வந்து கன்னத்தில் கொடுத்த அடி. எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் பாக்ஸ் இஸ் ஹெவி. இந்த பெட்டி வந்து வெயிட்டா இருக்கு அப்படி சொல்றாங்க, ஹெவியா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, ஐ கேவ் ஹிம் எ பாக்ஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ். நான் அவனுக்கு அடி கொடுத்தேன், கன்னத்துல அடி கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம், மீனிங். கேன்னா தவளை, இன்னொரு கேன் வந்து முடியும். திஸ் கேன் கண்டைன்ஸ் மில்க். இந்த கேன்ல மில்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பண்ண, த கேன் லிஃப்ட் ஹிஸ் கேன். என்னால முடியும், அந்த கேனை லிஃப்ட் பண்ண முடியும், அதான் இதோட மீனிங். இங்க பாருங்க, கேஸ்னா வழக்கு, இன்னொரு கேஸ்னா பெட்டி. A case has been filed against him. அவனுக்கு எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதுதான் மீனிங். இன்னொன்று வந்து, ஐ பாட் எ கேஸ் ஃப்ரம் மை ஜுவல்லரி. என்னோட ஜுவல்லரிக்காக நான் ஒரு பெட்டி வாங்கணும், அதுதான் அதுவும் மீனிங். அப்புறம் டேட்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்ஸ்க்கு வந்து தேதிகள், ரெண்டாவது வந்து பெருச்சம்பழம். திஸ் டேட்ஸ் ஆர்இன்ட் கன்வீனியன்ட் ஃபார் த பிஎம். இந்த டேட் வந்து பிஎம்க்கு கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து, டேட்ஸ் ஆர் வெரி சீப் நவ். டேட்ஸ் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது இப்போ அப்படின்னு அர்த்தம்.
ஃபேர்னா திருவிழா, இன்னொரு ஃபேருக்கு வந்து தெளிவாக. எக்ஸாம்பிள் பாருங்க. இருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஃபாதர் ஹேஸ் கான் டு கிறிஸ்மஸ் ஃபேர். என்னோட ஃபாதர் வந்து கிறிஸ்மஸ் திருவிழாக்கு போனாரு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து த வெதர் இஸ் ஃபேர் டுடே. இன்னைக்கு வெதர் வந்து தெளிவா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் 10 ஹோமோனிம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.